மார்னிங் எந்திரிச்சாலே நான் வந்து ஒரு 10 வாட்டியாவது தும்மிருவேன். அடுக்கு தும்மல் இருந்துட்டே இருக்கும். அது கூடவே சேர்த்து சளிக்கட்டு, தொண்டை வலி, தலைவலி, காது வலி இந்த மாதிரி சொல்கிறத நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனசைட்டிஸ் வந்துட்டு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் காரணமாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடல் உஷ்ணம், அதாவது பாடி ஹீட் ஆகுறது. ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த இம்யூன் பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தியுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாதான் இந்த சீசனல் அலர்ஜிஸு, ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். நம்ம வந்து சைனசைட்டிஸ் வந்துருச்சு, இது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ராஸ்நாதி சூர்ணம், அது வந்துட்டு ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். ராஸ்நாதி சூர்ணத்தை வாங்கி ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஐம் டாக்டர் ஜென்சி, ஆயுர்வேத ஃபிசிஷியன். மார்னிங் எந்திரிச்சாலே நான் வந்து ஒரு 10 வாட்டியாவது தும்மிருவேன். அடுக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். அது கூடவே சேர்த்து சளிக்கட்டு, தொண்டை வலி, தலைவலி, காது வலி இந்த மாதிரி சொல்கிறத நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைனசைட்டிஸ்னால் என்ன, இது எதனால் வருது, இது யாருக்கெல்லாம் வருது, இதை எப்படி நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் மூலமாக வீட்டிலே வந்துட்டு சரி பண்ணலாம், இதுக்கு நம்ம ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது சைனசைட்டிஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சைனஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும். இப்போது சைனஸ் அப்படின்றது நம்மளோட ஸ்கல் போன், அதாவது இந்த மண்டை ஓடில் இருக்கிற காற்றறைகள், அதாவது காலி இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து 4 பேரா இருக்குது. ஃப்ராண்டல், மேக்ஸிலரி, ஸ்பீனாய்டல், எத்திமாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 4 ஜோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே 2 இருக்கும். ஸோ இந்த காற்றறைகளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்கல் போனை வந்துட்டு ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் லைட்டன் பண்ணுறதுக்கு, ரொம்ப பாரமாக தோணாமல் இருக்கிறதுக்காக உள்ள காலி இடங்கள் தான் இது. அதே மாதிரி நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று வந்துட்டு எந்த வெப்பநிலையில் இருந்தாலுமே நார்மல் டெம்பரேச்சரை வந்து, அதாவது ஹியூமிடிஃபை அப்படின்னு சொல்லுவோம், ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் லங்ஸுக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த காற்றறைகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு டஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மூக்குக்குள்ளே போகுது, அதுவும் நம்ம வந்து மூக்கில் வந்துட்டு ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் இருக்கும், இதை தாண்டி தான் அந்த டஸ்ட்டு உள்ளே போகணும். அதே தாண்டி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேவிட்டிஸ் வந்து சின்ன திரவம் மாதிரி, அதாவது கோழை வடிவத்தில் ஒன்று வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த டஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த கோழை மூலமாக நமக்கு சளியாக வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த சைனஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலி இடங்களில் வந்துட்டு ஏதோ ரிப்பீட்டடாக ஒரு இன்ஃபெக்ஷன்னால அந்த உள்ளே இருக்க அந்த லைனிங் வந்துட்டு இன்ஃப்ளேம்ட் ஆகுது, அதாவது வீங்க ஆரம்பிக்குது. அப்போ வீங்க ஆரம்பித்து அந்த பாதை வந்து தடைபடும் போது இந்த சளி ஆனது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கஃபம் வந்து வெளியே வராது, அது உள்ளே தங்கி இருக்கும். இதனால தான் நமக்கு வந்துட்டு இந்த அடுக்கு தும்மல் இந்த மாதிரிப்பட்ட தொந்தரவுகள் ரிப்பீட்டடாக வர்றது. இதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனசைட்டிஸ் வந்துட்டு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணமாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடல் உஷ்ணம், அதாவது பாடி ஹீட் ஆகுறது. நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மலாக வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சுருக்கோம், அதில் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம அடிவயிறு சூடு கூட நம்ம வந்து கோரிலேட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த தண்ணி வந்து வெப்பநிலை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நீராவியாக மாறி மேலே இருக்க அந்த லிட்டில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதே கான்செப்ட் தான் இப்போ அடிவயிறு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடாக ஆரம்பிக்குதோ, ஸோ இது சூடு காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலி இடங்களில் போயிட்டு இந்த கோழைகள் வந்துட்டு அந்த சைனஸ் ஏரியாவை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக்குறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிப்பீட்டடாக வந்துட்டு அலர்ஜிஸ், இந்த சீசனல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், இந்த குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் வர அலர்ஜிஸ் மூலமாக இந்த சைனஸ் ஏரியா வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகுது. அதே மாதிரி இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களுக்கு, இப்போ பக்கத்தில் இருக்கவங்க தும்னா சளி பிடிச்சிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி லைட்டாக வெளியே போய் மழை ஒரு ட்ராப்பு தான் வந்திருக்கும், உடனே சளி பிடிச்சிரும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு விஷயம் குறைவாக இருக்கும்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ அதனால கூட நமக்கு இந்த சைனஸ் வருது. அது மட்டும் இல்லாமல்
ரிப்பீட்டடாக ஸ்மோக் பண்ணுறது, புகை பிடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சைனஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நேசல் செப்டம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூக்கு தண்டுவடம் வந்துட்டு கோணலாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சைனஸ் இஷ்யூ இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நேசல் பாலிப், அதாவது மூக்கு உள்ளே வந்துட்டு என்னாகும் அப்படின்னா ஒரு முளை மாதிரி ஒரு தசை வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த பாலிப் இருக்கிறதுனால இந்த சைனஸ் இன்ஃப்ளேம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நார்மலாக காமன் பீப்புள்ஸ்கிட்ட கேட்டோம்னா இந்த அடுக்கு தும்மல் சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சா போதும் 10 வாட்டியாவது தும்மிடுவேன் டாக்டர், ஒரு 10 வாட்டி தும்மலைன்னா எனக்கு வந்து நாளே விடியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி தலை வந்து பாரமாக இருக்குது, எப்போ பாரு ஏதோ தண்ணி கூட நிரப்பி வச்ச மாதிரி எனக்கு தலை இருக்குது, குனிஞ்சு ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கும்போது ஏதோ தலை மொத்தமாக கீழே விழுற மாதிரி எனக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ராண்டல் ஏரியா சொன்னேன், மேக்ஸிலரி, இந்த ஏரியாஸ்ல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி நீர் கோத்துட்டு அவங்கள பார்த்தாலே தெரியும் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அதச்சு வீங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ரேர் கண்டிஷன்ஸில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா டேஸ்ட் தெரியாது, சாப்பிட்றதுக்கான டேஸ்ட்டு இந்த சுவை என்னன்னே தெரியல, அதே மாதிரி ஸ்மெல்லு வர மாட்டேங்குது, என்னதான் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஸ்மெல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பல்லு வலி இருக்கும். பல்லு வலின்னா இந்த மேக்ஸிலரி ஏரியாஸ்லாம் ரொம்ப இன்ஃப்ளேம்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பல்லு வலி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காது குடஞ்சிட்டே இருக்குது, உள்ளே வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த எல்லா சிம்டமும் இருக்கணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்துட்டு இதில் நான் மேலே சொன்ன மாதிரி 3 சிம்டம் சேர்ந்து இருக்கலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு அறிகுறி, ஒரு சிலருக்கு நான் சொன்ன எதுவுமே இருக்காது, இந்த கண்ணை சுற்றி மட்டும், இந்த ஆர்பிட்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், கண்ணை சுற்றி மட்டும் எனக்கு வலிச்சுட்டே இருக்குது டாக்டர், என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து சைனஸோட ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் தான் வந்து நம்ம காரணங்களாக பார்த்துட்ருக்கோம். சைனசைட்டிஸை வந்துட்டு வராமல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்துட்டு நம்ம ஒரு சில உணவு பழக்கங்களை வந்துட்டு மாற்ற சொல்லுவோம். அதாவது கூலிங்காக, உடம்புக்கு கூலிங்காக இருக்கிற உணவுகள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு கிரேப்ஸ் ஒத்துக்காது, நெல்லிக்காய் ஒத்துக்காது, ஆரஞ்சு ஒத்துக்காது, சாத்துக்குடி ஒத்துக்காது, இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க. நானே கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸே நான் வந்து பார்க்குறேன், கேட்டால் அதெல்லாம் ஒத்துக்காது டாக்டர், சாப்பிட மாட்டேன். தலைக்கு குளிங்கம்மா, வாரத்தில் ஒரு நாள் தலை குளிச்சாதான் வந்து உங்களுக்கு பாடி ஹீட் குறையும் அப்படின்னு சொன்னால் முடியாது டாக்டர், சைனஸ் இருக்குது, குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் விஷயமே. இப்போ வந்து குளிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம மக்கள் குளிக்கிறது எப்படி, தலை நிறைய எண்ணெய் வச்சு சொதன்னு வச்சு குளிச்சுட்டு அந்த எண்ணெயோடு சுற்றுவாங்க. அதே மாதிரி வெளியே போயிட்டு வந்து தலை அப்படி நிறைய வேர்த்து இருக்கும். ஸோ என்னாகும் அப்படின்னா தலை வேர்த்தோடு வந்து சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் பாயிண்ட் வரேன்னு சொல்லிட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து தலைநீர் கொத்துக்கும், அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி வெளியே போயிட்டு வெயிலில் நல்லா சுற்றிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜை திறந்து கூலிங்காக வாட்டர், ஐஸ் வாட்டர் குடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கூலிங் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, இந்த இம்யூன் பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தியுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் இந்த சீசனல் அலர்ஜிஸு, இந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். கூலிங் ப்ராடக்ட்ஸ்னால் அந்த உளுந்து அதிகமாக எடுத்துக்கிறது, நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். வெள்ளை சக்கரை, பாலும் பால் சம்பந்தமான பொருட்களும், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த கஃப வர்த்தக ஆகாராஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆயுர்வேதத்தில். கஃபத்தை வந்து அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா பகல் உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பகல் உறக்கம் வந்து நான் அப்பவே சொன்னேன், கஃப வர்த்தகமாக உள்ள நம்ம கஃபத்தை வந்து கூட்டுற மாதிரி உள்ள உணவுகள் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நம்ம பகலில் தூங்கும் போதுமே இந்த கஃப பிரகிருதியானது நமக்கு வந்துட்டு அதிகமாகும். ஸோ என்ன அப்படின்னா இந்த பகல் உறக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தலை குளிக்கிறது, மேக்ஸிமம் எல்லாரும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து தலை குளிச்சாதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பிப்பாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து தலையில் நிறைய ஆயில் வந்துட்டு ஆயில் நிற்கிற மாதிரி வைக்கிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி உடம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு வந்துட்டு 2 நாள் சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு முடியாது டாக்டர், ஒரு நாள்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ண சொல்லுவோம். அப்படி பண்ணும்போதுமே இந்த சைனஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு, தலையில் எண்ணெய் நிற்காத அளவுக்கு ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு, நல்லா தலையை வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவு வந்துட்டு அதிகமாக இருக்காது. அதே மாதிரி வெளியே போகும்போது குளிர் காற்று வந்து படாமல் இருக்கிறதுக்காக இயர்பட்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். இனி என்னென்ன விஷயங்கள் இவங்க வந்து கொஞ்சம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
உணவில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த விட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஆரஞ்சு, கிரேப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்குன்ட்டு ஒரு 2 கிலோ வாங்கி ஒரே டைமில் உட்காந்து சாப்பிடணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வந்து அறவே ஒதுக்கி வைக்கணும்னு கிடையாது. நம்ம ஓபிக்கு வந்து பேஷண்ட்ஸ் சொன்ன விஷயம், நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு எடுத்துக்க மாட்டேன், கிரேப்ஸ்னால் நான் தொடவே மாட்டேன், நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் டாக்டர், பரவாயில்ல, எனக்கு அது வந்து பெரிய அலர்ஜியாக தெரியல அப்படின்ட்டு. ஸோ இந்த நெல்லிக்காயில் மஞ்சள் போட்டு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டீம் பண்ணுறது, ஆவி பிடிக்கிறது, இது வந்து வாரத்தில் 3 வாட்டியாவது நீங்கள் வந்து, நம்ம கண்டினியூஸாக பண்ணாலும் தப்பு கிடையாது, பட் வாரத்தில் 3 வாட்டியாவது நம்ம வந்து பண்ணணும். அதாவது துளசி இல்லைனா மஞ்சள் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி நமக்கு முகத்தில், அந்த ஆவி வந்து முகத்தில் படுற அளவுக்கு ஆவி பிடிக்கணும். இந்த வந்து ஸ்டீம் வந்து ரெகுலராக பண்ணணும். நம்ம வந்து சைனசைட்டிஸ் வந்துருச்சு, இது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ராஸ்நாதி சூர்ணம், அது வந்துட்டு ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். ராஸ்நாதி சூர்ணத்தை வாங்கி அதில் வந்து லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த ஃப்ராண்டல் ஏரியாவில், அதே மாதிரி இந்த மேக்ஸிலரி ஏரியாஸில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இதில் இருக்க அந்த வீக்கமாக இருக்கிறது வந்து அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதனால வர தலைவலி வந்துட்டு நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக தேங்காய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கற்பூரம் ஒரு பீஸ் இல்லைனா 2 பீஸ் கற்பூரத்தை பொடிச்சு அதில் போட்டுட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் இந்த சைனஸ் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதாவது தலை ஃபோர்கட் பகுதியில் இந்த மேக்ஸிலரி ஏரியாஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மைல்டு மசாஜ், ஒரு சின்ன சின்ன அழுத்தம் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாஸில் வீக்கம் குறையிறதும், அது இல்லாமல் அந்த வலி வந்து நிற்கிறதுமே வந்துட்டு நம்ம கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க இன்டேக் வந்துட்டு விட்டமின் சி மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நஸ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஊர்துவ ஜத்ருகத வியாதிஸ், நம்ம கழுத்துக்கு மேலே இருக்கிற கண்ணாகட்டும், மூக்காகட்டும், காது, தொண்டை பகுதியில் வர பிரச்சனை, இந்த மாதிரி தலைவலி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த நஸ்யம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் இஷ்யூஸுக்கு நஸ்யம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுவோம், ஒரு 7 days 14 days அந்த மாதிரி பண்ணுவோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ அவங்க வந்து என்னென்ன சிம்டம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் செலக்ட் பண்ணி நம்ம வந்து மூக்கில் வந்துட்டு சொட்டு மருந்து விடுற மாதிரி பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து நஸ்யம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறதுனால மருந்துகள் வந்து மாறுபடும். இது வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதிமாஷ நஸ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து காமனாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆயுர்வேத மருந்து கடைகளில் அணு தைலம் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ரெகுலராக காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து 2 மூக்குலேயும் 2 சொட்டு விடுறது மூலமாக இந்த சைனசைட்டிஸில் இருக்கிற இந்த சிம்டம்ஸை வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த அணு தைலம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி மேலும் பல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்த் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.